அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம இன்னைக்கு சென்ற வாரம் நிஃப்டி எப்படி இருந்தது, அடுத்த வாரத்திற்குண்டான லெவல்ஸ் ரேஞ்ச் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதற்கு வரைபடமோ நியூஸ் பேஸ்டோ இண்டிகேட்டர்ஸோ சார்ட்ஸோ எதுவுமே இல்லாமல் எப்படி சந்தையை எளிமையாக பார்ப்பது அப்படிங்கிறது இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இது ஏன் நம்ம வரைபடம் பார்க்க வேண்டாம், நியூஸை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, வரைபடம் சார்ட் என்பது ஒரு ரோட் மேப். இந்த ரோட் மேப்புங்கிறது அங்கே என்ன நடந்ததோ அதை வெளிப்படுத்த போகுது, அதுதான். அப்போ அது எதில் வெளிப்படுத்த போகுது? ப்ரைஸ், விலை மாற்றங்கள் அடையும் போது மட்டும்தான் அது நடைபெறும். அப்போது அந்த விலையை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்போது ஒரு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகாமல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ ஒரு விலை மாற்றம் அடையவே இல்லை அப்படின்னா அப்போ சந்தையோட நிகழ்வு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுக்கு பொறுத்தவரை அடிப்படை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த அடிப்படை அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம பல முறை நம்ம சொல்லியாச்சு. என்ன விஷயம்னா நம்ம சொல்கிறது ஒரு தியரட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பல வரைபடம் போட்டு எஃப்ஐசி இவ்வளோ பை பண்ணிட்டாங்க, எஃப்ஐசி இவ்வளோ செல் பண்ணிட்டாங்க, அந்த நாட்டில் இந்த இன்ட்ரெஸ்ட் போட போகிறாங்க, இந்த நாட்டில் இவ்வளோ போர் போட போகிறாங்க, அப்படி அது போக மார்க்கெட் 18,000 தொடுமா, 17,000 தொடுமா, இல்லை 15,000 தொடுமா, 10,000 தொடுமா அப்படின்ட்டு ஒரு வீடியோ பார்க்க வைக்கக்கூடிய டைட்டில் நம்ம வைக்கிறதுக்கு அவசியமாக நம்ம பண்ணல. ஏன்னா இது அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுலேருந்து உங்களை ஒரு ஈர்க்கிற வண்ணம் நம்ம ஏற்படணும், இருக்கிற விஷயத்தை பார்க்குறோம். அதனால் நம்மளுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறக்கோசரம் ஸ்மார்ட் ஒர்க்கை மிஸ் பண்ணிடுறோம். இங்கே அதை ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இப்போது பார்த்தீங்கன்னா பள்ளியில் படிக்கும்போது ஒரு குரு ஆகியவர், அதாவது டீச்சர்ஸ் ஆகியவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. யாருக்கும் ஏற்றத்தாழ்வோ வேற்றுமையோ நினைக்க மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் அந்த பள்ளியில் அந்த வகுப்பில் ஒருத்தர் மட்டும் சிறப்பான இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா அவருடைய சம்யோஜன புத்தி, அதாவது வித்தியாசமாக யோசிக்கணுங்கிறதுனால வித்தியாசத்தை அடிப்படை இல்லாமல் சும்மா யோசிக்கக்கூடாது. அப்போ அவர்களோட யோசனை, அதாவது ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்கன்னா அதை எப்படியெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. அதாவது டீச்சர்ஸ் சொன்னதை மட்டும் வேத வாக்காக நினச்சிட்டு அதை மட்டுமே பார்ப்பவர்களால் முன்னேற முடியாது. எப்போவுமே ஒரு விஷயத்திற்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுறவங்களால மட்டும்தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை 17,539 ஸ்பாட் இருக்குது. இதுதான் ஸ்பாட்டு, இது அண்டர்லைங் வேல்யூன்னு சொல்கிறது. இப்போது இந்த 17,500 to 17,600 எடுத்துக்கிறேன். இதில் பாருங்கள், 17,500 கால் மற்றும் 17,600 புட் ஆப்ஷன். அப்போ இதற்குள்ள தூரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 100 புள்ளி. அப்போது 17,500 கால் 174 ரூபாய் இருக்கிறான், 17,600 புட் 195 ரூபாய் இருக்கிறான். இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா பாருங்கள், 174 195 369. 174 195 கூட்டினா நம்மளுக்கு 369 வருது. அப்போது இந்த 369, அதாவது இது எவ்வளோ இருக்கணும்? 100 ரூபாய் இருக்கணும். இந்த 17,500 காலுக்கும் 17,600 புட்டோட விலையை நம்ம ஆட் பண்ணோம்னா 100 ரூபாய் தான் இருக்கணும். எவ்வளோ இருக்குது? 369 ரூபா இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது? 269 ரூபா அதிகமாக இருக்குது. அப்போது இதனுடைய டைம் வேல்யூ தான் இந்த மணி ஆப்ஷன்ஸோட அவுட் த மணி, அதாவது இந்த மணி ஸ்ட்ரைக்கோட ஆப்பனண்ட் இருப்பாங்களே. அப்போ 17,500 காலுக்கு 17,500 புட்டு, 17,600 புட்டுக்கு 17,600 கால். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா பாருங்கள், 125 நம்மளுக்கு 144. இது எவ்வளோ கனக்கச்சிதமாக இங்கே ட்ராவல்டு நடக்குதுன்னு பாருங்கள். அப்போது இவங்க எவ்வளோ இருக்கணும்? 100 ரூபா தான் இருக்கணும். 369 ரூபா இருக்கிறாங்க. அப்போ 269 ரூபா அதிகமாக இருக்கிறாங்க. அந்த 269 ரூபா தான் இவங்களுடைய வேல்யூவாக இருக்கிறது. அப்போ இதனால் நம்மளுக்கு என்ன தெரியுது?
மார்க்கெட்டை பொறுத்தவரை ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. 17,500 நீங்கள் கால்குலேட் பண்ணீங்களா, அதே 17,500 காலை 17,700 புட்டோட நான் கம்பேர் பண்ணுறேன். அப்போ இதற்கு 17,500க்கும் 17,700க்கும் உள்ள வித்தியாசம் நம்மளுக்கு 200 ரூபா. ஆனால் எவ்வளோ இருக்கிறாங்க, 174, 255. அப்போ ஆட் பண்ணால் 9, 2, 429 ரூபா. எவ்வளோ இருக்கணும், 200 ரூபா இருக்கணும். அப்போ அதை கழிச்சோம்னா 229 ரூபா அதிகமாக இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 17,700 காலையும் 17,500 புட்டையும் கூட்டுறோம். அப்போ 144.85 பார்த்தீங்களா. அப்போது ஆப்ஷனை பொறுத்தவரை ஏமாற்று வேலை அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம நஷ்டமாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆப்ஷனுங்கிறது ஒரு ஏமாற்று வேலை, இதை நீங்கள் பை பண்ண வேண்டாம், இதை செல் பண்ண வேண்டாம், இது ஒரு சூதாட்டம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இது சூதாட்டமெல்லாம் கிடையவே கிடையாது. அங்கே நடக்கிற சம்பவம் சரியாகத்தான் நடக்கிறது. ஓகே, அப்போ ஏன் வந்து ஸ்ட்ராடல் அப்படிங்கிறத வந்துட்டு அட் த மணியில் கொடுக்குறாங்க. இப்போ 17,550 அப்படிங்கிறது ஸ்ட்ராடல் அட் த மணி. ஏன் அட் த மணியில் ஸ்ட்ராடல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டுட்டிங்கன்னா, மார்க்கெட்டை பொறுத்தவரை 17,500 கால் எடுத்துட்டிங்கன்னா 17,500 காலுங்கிறது ஐடிஎம் கால். இந்த ஐடிஎம் காலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை இது எவ்வளோ இருக்கணும், இந்த 17,500 கால் எவ்வளவு இருக்கணும்னா 40 ரூபா தான் இருக்க வேண்டும். ஏன்னா 17,500க்கு மேலே எவ்வளோ இருக்குது, மார்க்கெட்டு 40 ரூபா இருக்கணும். ஆனால் எவ்வளோ இருக்குது, 174 ரூபாய் இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது, 134 ரூபாய் அதிகமாக உள்ளது. இது புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ 134 ரூபா அதிகமாக உள்ளது. அப்போ இதுதான் டைம் வேல்யூ. அதுவே 17,550 பார்த்தீங்கன்னா அட் த மணியில் என்ன இருக்கும்னா நம்மளுக்கு இந்த மணி இருக்காது. அதாவது உண்மை இந்த 40 ரூபா இருக்கிற விஷயம் இருக்காது, ஜீரோ. அப்போ இருக்கிறது அனைத்துமே டைம் வேல்யூ. அப்போ டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறது எதில் அப்படின்னு பார்த்தா ஏடிஎம் ப்ரைஸில் தான், ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் தான் நம்மளுக்கு டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போது இதில் எதுக்கு எடுத்துட்டாலும் இந்த அட் த மணியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு எடுத்துட்டாலும் உண்மை விலை இருக்காது, இருக்கிறது அனைத்துமே எதிர்பார்ப்பு விலை. எதிர்பார்ப்பு விலை அதிகமாக இருக்கிறது இந்த ஏடிஎம்மில் தான் அதிகமாக எதிர்பார்ப்பு விலை இருக்கும். அதனால தான் லாங் ஸ்ட்ராடல் அண்டு ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. அப்போது ஸ்ட்ராடல் அப்படின்னா ரெண்டு ப்ரீமியத்தையுமே நீங்கள் பை பண்ணணும் அல்லது ரெண்டு ப்ரீமியத்தையுமே நீங்கள் செல் பண்ணணும். அது ஏடிஎம்மில் இருக்கிற ஸ்ட்ரைக்கை. இதுதான் விஷயம். அப்போது ஏன் ஏடிஎம் செய்கிறோன்னா ரெண்டுமே டைம் வேல்யூ தான். அப்போ 150 + 169, 150 + 169 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 9, 11, 319 ரூபா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 319 ரூபா நீங்கள் பை பண்ணினாலும் 319 ரூபா மொத்தமாக கொடுத்து பை பண்ணணும், இல்லை நீங்கள் செல் பண்ணினாலும் 319 ரூபா உங்கள் பேக்கெட்டில் வந்துடும். அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், 17,550 மைனஸ் 319, 320ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 17,550 300 கழிச்சா 17,250, மீதி இருக்கிற 20 ரூபா கழிச்சா 17,230. அதே மாதிரி 17,750 320 ஆட் பண்ணோம்னா 0, 7, 8, 17,870. அப்போ 17,230 17,870க்குள்ள மார்க்கெட் இருக்குது, இந்த எல்லைக்குட்பட்டு இருக்குது அப்படின்னா இதை ரெண்டு ப்ரீமியத்தையும் பை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக 100% லாஸ் தான். எதுக்குள்ள மார்க்கெட் 17,230 17,870க்குட்பட்டு இருக்கிற வர 100% லாஸ் தான். ஆனால் இந்த ரெண்டு ப்ரீமியத்தை செல் பண்ணவங்களுக்கு 100% ப்ராஃபிட். இதுதான் விஷயம். அப்போ இந்த எல்லையை கடந்து போகும்போது தான் ஆப்ஷன் பையருக்கு ப்ராஃபிட் வரும், ஆப்ஷன் செல்லருக்கு லாஸ் வரும். அப்போ இந்த இடத்துல தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது தான் லாஸ் வர தொடங்கும். அதாவது மார்க்கெட்டோட வேல்யூம் அதிகமாகும். ஏதோ ஒரு வச்சுன்னா தூங்க முடியாது, ஏன்னா ஒரு பொசிஷனுக்கு லாஸ் வருதுன்னா எப்படி தூங்க முடியும்? அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போது ஆப்ஷன் பையர்ஸ் ஆர் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு விஷயத்தை
சின்னதாக இருக்கும்போதே க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் சிறப்பு. அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களால் ஒரு 100 ரூபாய் லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் 1000 ரூபாய் லாஸ் பண்ணி அதை திருப்பி ஏதோ ப்ராஃபிட்டாக மாற்ற போகிறீங்கன்னு அர்த்தம். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அத்தனை வேல்யூ இருக்குன்னா திருப்பி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு உங்களுக்கு ஆப்போசிட் எகெயின்ஸ்ட் ஆகும்போது திருப்பி லாஸ் வரும். அப்போ அந்த லாஸையும் நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட இந்த 100 ரூபா லாஸ் ஏற்றுக்கிட்டா அடுத்த நாள் இன்னொரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு வாய்ப்பு இல்லை, நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பொசிஷனில் அடிக்ட் ஆகி அதுக்கு என்னென்ன பாதுகாப்புன்னு கொடுத்து கொஞ்ச நாள் கழித்து வெறுப்பாகி மார்க்கெட் விட்டு வெளியில் போயிடுவீங்க. இதுதான் நடக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையே இல்லையா அப்படிங்கிறத விட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட இருக்கிற சின்ன நஷ்டத்தை ஏற்றுக்கிறது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை ரேஞ்ச், இப்போது ஒரு நாளோட ரேஞ்ச் 100 புள்ளியிலிருந்து 200 புள்ளின்னு பார்த்துட்ருக்குறோம். வாரத்தோட ரேஞ்ச் 300 புள்ளிகளிலிருந்து 500 புள்ளிகள். அப்போது மார்க்கெட் பாருங்கள், சென்ற வாரம் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, திங்கக்கிழமை ஓப்பன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கோம். திங்கக்கிழமை ஓப்பன் 17,188 ஓப்பனான புள்ளிகளிலிருந்து மேலே தான், ஓப்பனுக்கு கீழே 22 புள்ளிகள், ஓப்பனுக்கு மேலே 589 புள்ளிகள். அப்போது ஓப்பனை பேஸ் பண்ணி ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றால் பாசிட்டிவ், ஓப்பனுக்கு கீழே நிலை பெற்றால் நெகட்டிவ் என்ற அடிப்படையில் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணணும். அப்போ அது எந்த சூழ்நிலையில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். சென்ற வாரம் 611 புள்ளிகள் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 19-20 புள்ளிகளாக மாறி இருக்கு. இப்போ அட்டவணைப்படி நம்மளுக்கு 17,500 புட்டும் 17,600 கால், 17,700 கால், 17,600 புட், 17,800 கால், 17,400 புட், அதுக்கப்புறம் 18,000 கால் அப்படி கொடுத்துருக்குறாங்க. அப்போது நம்மளுக்கு அதிகபட்சமாக சந்தை 17,400 டு 17,800, அப்போ 17,600 அப்படிங்கிறது ஒரு மதில் மேல் போனையா நிலை பெறப்போகுது. அப்போ 17,600க்கு கீழே இருப்பதும் 17,600க்கு மேலே இருப்பதும் அடுத்த வாரத்தோட ஓப்பன் பேஸ் பண்ணி ஓப்பனுக்கு மேல் நிலை பெறுவதும் ஓப்பனுக்கு கீழ் நிலை பெறுவது ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு இம்பேக்ட் ஆக போகுது. அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் இப்போ இருக்கிறது 17,540 அப்படின்னா 300 புள்ளிகள் மினிமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஓப்பன் லோனு கொடுத்தா மார்க்கெட் 17,840 போகிறக்கு வாய்ப்பு, ஓப்பன் ஹைன்னு கொடுத்துட்டா 17,240 போகிறக்கு வாய்ப்பு மினிமம் ரேஞ்ச். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை நீங்கள் வர்த்தகம் செய்ய முற்படணும். இருக்கிறதுலையே நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்கன்னா ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை வாங்கி ஹோல்டு பண்ணுவதை தவிர்க்கவும். ஆப்ஷன் பையருக்கு அன்றைக்கே ஏற்பட்ட லாஸ் அன்றைக்கே புக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்க்கணும். ஆனால் என்னென்னா இதுக்கோசரம் டெய்லி வர்த்தகம் செய்கிற வாய்ப்பு எப்பெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும். இதற்குண்டான கட்டண பயிற்சி தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது செப்டம்பர் 15ஆம் தேதி துவங்குது. விருப்பம் உள்ளவங்க வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்கும். 8144220532 என்ற தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ ஆப்ஷன் ப்ரீமியத்தில் ஐவி மிகைப்படுத்தின மதிப்பு பார்த்தீங்கன்னா கால் சைடு கம்மியாகவும் புட் சைடு வந்து எதிர்பார்ப்பு விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மிகைப்படுத்தின மதிப்பு அதிகமாக இருக்குது. இதனுடைய குறுகிய எல்லை ஷார்ட் ரேஞ்ச் 17,381லேருந்து 17,700க்குள்ளே சந்தை வால்டைலில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வைட் ரேஞ்ச் 17,231லேருந்து 17,869, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,637, 17,700, 17,785, சப்போர்ட் ப்ரைஸ் 17,445, 17,381, 17,295. இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக்கை நீங்கள் மனசில் நினச்சிட்டிங்கன்னா இப்போ நான் 17,550 கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா 17,550 கால் இந்த இடத்துல என்ன ரேட் இருக்கும், இந்த இடத்துல என்ன ரேட் இருக்கும், இந்த இடத்துல என்ன ரேட் இருக்கும் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இங்கேயும் என்னென்ன ரேட் இருக்க போகுது நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல அதனுடைய பலவீனத்தை அறிந்து எப்படி வியாபாரம் செய்வது அப்படிங்கிறத நம்மளோட கட்டண பயிற்சி நோக்கமே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.